ஸ்பாட்லைட் தமிழ்நாடு வணக்கம். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த 4 ஆண்டுகளமாக நிர்வாகத்தில் மிகப்பெரிய அளவுக்கு சீரழிவு நோக்கி போயிட்டு இருக்கு. கடந்த ஆட்சிக்காலமும் அப்படி தான் இருக்குது. இப்போ என்னென்னா இந்த இருவரும் ஆட்சிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அரசு அதிகாரிகளுக்கு ரொம்ப சுதந்திரம் கொடுத்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க தன்னளவில் சுரண்டல ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கு பக்கபலமாக அங்கே லோக்கலில் இருக்கிற ஒவ்வொரு ஆட்களும் அவங்க அனுசரியாக இருக்கிறத பார்க்க முடியுது. அரசு அதிகாரி ஏதாவது தப்பு பண்ணால் அங்கே இருக்க லோக்கல் பாலிட்டிக்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அரசு அதிகாரி ஆதரவாகவும் யார் அரசு அதிகாரி பெட்டிஷன் கொடுத்தாலோ ஏதாவது பண்ணாலும் அவங்களுக்கு எதிராகவும் கரவாத்தில் இறங்குறத அல்லது அவங்க வீட்டுக்கு போய் மிரட்டுற போக்க பார்க்க முடியுது. இந்த கூட்டணி தான் நம்ம ஜனநாயகத்துக்கு எதிரான விஷயமாக நம்ம பார்க்குறோம். கடந்த சில ஆண்டுகளாகவே இது அதிகரிச்சுட்டு இருக்கு. திமுக எலெக்ஷன் நேரத்தில் திடீர்னு என்ன பண்ணாங்க, கண்ணு முடிச்சு இதெல்லாம் உடனே சீர்படுத்துன்னு பார்க்குறாங்க. ஆக இப்படியான விஷயங்கள்லாம் நம்ம தொடர்ந்து சொல்லி காட்டுறோம். அதை தவிர நம்ம ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ ஆதரிக்கணும் எதிர்க்கணும் எந்த நோக்கமும் கிடையாது. இப்படியாக விஜய் அப்புறம் நாம் தமிழர் கட்சி சீமானோட அந்த பிரச்சாரம் மக்களை சந்திக்கிறது இப்படியான விஷயங்களுக்கு பிறகு திமுக கொஞ்சம் ப்ரெஷருக்காக கொஞ்சம் சில வேலைகளை பண்ணுறாங்க. இது நடிப்புங்கிறத நம்ம சொல்ல வரோம். ஆனால் உள்ளாத்தமாக இப்போ நினச்சா கூட நிர்வாக ரீதியான சீர்கேட்டை சரி செய்ய முடியும். குறிப்பாக என்னென்னா காவல்துறை அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பல தரப்புகளில் இங்கே இருக்கிற அந்த நிர்வாக கட்டமைப்பில் இருக்கிற இந்த அரசு அதிகாரிகளை ஊழல் பண்ணுறவாதிகளையும் அதாவது முறைகேடுகள் ஈடுபடுறவங்க களைஞ்சி வெளில அனுப்பிச்சாலே போதும். இவங்க தண்டிக்கிறவங்க மேலே பணியிட இடைநீக்கம் செய்கிறதுலாம் சரியாக வராது. அவங்க பதவி விட்டு பறித்தாங்கன்னா அவங்க அவங்க பண்ணியிருக்க குற்றங்கள் ஏற்ப அவங்க தண்டனை வழங்கப்பட்டால் அடுத்த ஜென்ரேஷன் வர்றதுக்கு ஒழுங்காக வேலை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். நமக்கு விரும்புகிறது என்னென்னா சிஸ்டம் சரியாகணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம விரும்புகிறோம். குறிப்பாக இப்போ பல்வேறு கருத்துக்கள் இப்போ வந்துட்டு இருக்குது. திமுக எடுத்த பல்வேறு கருத்துக்கள் என்னென்னா திமுக 100 தொகுதியில் வீக்கானதை அந்த கருத்துக்கள் தெரிவிக்கிறது. நம்மளும் இந்த விஷயத்தை முன்னாடி சொல்லியிருந்தோம். அதுமாதிரி கூட்டணி பேரம் என்னென்னா விஜய் விஜய் ஏடிஎம்கேவோட கூட்டணி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொன்னோம். அப்போ நாம் தமிழர் கட்சி என்னென்னா ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் ஸ்டாண்ட் எடுத்துட்டு பாக்கி ஏடிஎம்கேவும் விஜய்யும் ஆதரிக்கான ஒரு சூழல் இருக்குது. அதாவது ஆதரிக்க மீன்ஸ்னால் அந்த தொகுதியில் வேட்பாளர் டம்மி வேட்பாளர் போடுவாங்க. அப்படின்னா பிரச்சாரத்தை மேற்கொள்ள மாட்டாங்க. ஆக திமுகவுக்கு எதிராக எல்லா கட்சியும் ஒன்றிணைந்து பார்க்க முடியுது. இந்த நேரத்தில் நம்ம சத்தியம் தொலைக்காட்சி கருத்துக்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் நூல்நிலையில் ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் வித்தியாசம் இருக்கிறது பார்க்க முடியுது. குறிப்பாக நம்ம சொல்ல வேணும்னா விவசாயிகள் நீங்கள் மிகப்பெரிய அளவுக்கு அதிருப்தியாங்க. ஏன்னா பரந்தூர் விமான நிலையம் அப்புறம் தொழிற்பேட்டை அமைக்கிறதுக்காக கடலூர் அந்த நெய்வேலி பகுதியில் மிகப்பெரிய அளவுக்கு விவசாயிகள் அழிக்கிறதுக்கான விஷயம் போயிட்டுருக்கு. அப்புறம் இவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த பல்வேறு விவசாயத்துக்கு எதிரான பல்வேறு ஆட்களை அரெஸ்ட் பண்ணி போடுறது இப்படிலாம் விஷயம் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் 8 வழி சாலை பிரச்சனை சிவியராக திமுக அரசு கொண்டு போணுச்சு. ஆனால் மக்கள் போராட்டம் அதை கைவிட வச்சுது. ஆக இந்த அரசாங்கம் விவசாயிகளுக்கு எதிராகவும் அந்த குறிப்பாக கனிம வளங்கள் பிரச்சனைக்கு எதிராகவும் மக்களுக்கு எதிராக செயல்படுறதை நம்ம பார்க்க முடியுது. அதுதான் நம்ம திருப்பி சுட்டி காட்டுறோம். ஆனால் நீ கூட்டணி கட்சியில் என்ன பண்ணாங்கன்னா பெரிய அளவுக்கு அதை கொண்டு போகாமல் லோக்கலில் இருக்கிற ஆட்கள் மட்டும் இப்போ மதிமுக விசிகா அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் லோக்கல் அளவில் போராடிட்டு அதை விட்டுறாங்க. தவிர ஒட்டுமொத்தமாக தமிழக அளவில் ஆர்கனைஸ் பண்ணி திமுக எதிராக போராட்டத்தை இறங்க மாட்டேங்கிறாங்க. அது வருத்தம் அளிக்கக்கூடியதாக இருக்குது. சரி, இப்போ கருத்துக்கள் பேசுதல் வருவோம். இப்போ விவசாயிகள் திமுக 22% ஆதரிக்கிறாங்க. அப்புறம் ஏடிஎம்கே 38% ஆதரிக்கிறத பார்க்க முடியுது. ஆக திமுகவோட ஏடிஎம்கேவுக்கு 10% கூடுதலாக விவசாயம் ஆதரிக்கிறத பார்க்க முடியுது. இதை தாண்டி இப்போ இன்னொரு விஷயம் நம்ம இல்லைன்னா பார்க்க வேண்டியது இருக்குன்னா கருத்து கணிப்பில் யார் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிற விஷயத்துக்கு ஏடிஎம்கே டிஎம்கே பல்வேறு போட்டிகள் இருந்தாலும் இதில் என்னென்னா 31% முக ஸ்டாலின் முதல்வர் ஆகிறதுக்கு ஒரு மக்கள் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக எடப்பாடி பழனிசாமி 36% மக்கள் விரும்புகிறாங்க. அதாவது முக ஸ்டாலின் 39, எடப்பாடி 36, அதாவது 3% தான் வித்தியாசம் இருக்குது. இது தாண்டி சீமான் முதல்வர் ஆகணும் 7% மக்களும், விஜய் 13% மக்களும் முதல்வர் ஆகணும்னு சொல்லி மக்கள் கருத்துக்கள் தெரிஞ்சுருக்காங்க. ஆக இப்போ ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் மிகப்பெரிய சிறிய அளவு வித்தியாசம் தான் இருக்கிறத பார்க்க முடியுது. இதில் இன்னொரு விஷயம் நம்ம குறிப்பாக பார்க்கணுன்னா எவ்வளோ தொகுதியில் 2 பேரும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா திமுக 105 தொகுதியில் ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஏடிஎம்கே 97 தொகுதியில் ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்குது. இழுபறி 33 சொல்லப்பட்டிருக்கு. ஆக இந்த விஷயத்துலையும் ஏடிஎம்கே டிஎம்கேவும் மிக டஃப்பான இருக்குது. இந்த 39 ஏடிஎம்கே பக்கம் சாய வாய்ப்பு இருக்குது, டிஎம்கே பக்கம் சாயத்து வாய்ப்பு இருக்குது. ஏன்னா திமுக கூட இருக்கிற கட்சிகளோட மிகப்பெரிய அளவுக்கு வாக்கு வங்கி பெருசாக இல்லை.
அந்த வந்து அலைன்ஸ் சொல்கிறாங்க, அதாவது அலைன்னு சொல்கிறோம்ல, அந்த அலையில் வந்து முன்னாடி வந்து பிஜேபி மற்றும் ஏடிஎம்கே வந்து தொடர்ச்சி 2 முறை ஜெயிச்சுது. அந்த அலையில் இயல்பாக வந்து மக்கள் வந்து டிஎம்கே பக்கம் ஓட்டு போட்டாங்க. மோடிக்கு எதிரான ஒரு அலை வீசுது, அதனாலும் வந்து திமுக ஜெயிச்சு. ஆனால் இந்த தடவை வந்து அதுக்கான வாய்ப்புகள் இல்லை, ரொம்ப வந்து பெரிய அளவு வித்தியாசம் இல்லை. இன்றைக்கி வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை, பல்வேறு பிரச்சனைகள் வந்து தொடர்ச்சியாக திமுக வந்து தவறுகளை இதை பார்க்க முடியுது. ஆக திமுகவுக்கும் ஏடிஎம்கேவுக்கும் மிகப்பெரிய அளவு வித்தியாசங்கள் இல்லை. அதனால் வந்து கண்டிப்பாக ஆட்சி மாற்றங்கிற ஒரு ஃபார்முலா இருக்குல்ல வருஷம் வருஷம், அந்த அடிப்படையில் எடப்பாடி வந்து கை ஓங்கியிருக்கிறத பார்க்க முடியுது. நீங்கள் அவருக்கு போயிட்டு இருக்கிற பிரச்சாரம் அந்த விஷயங்கள்லாம் பார்க்கக்குள்ள மக்கள் வந்து ரொம்ப உற்சாகமாக வரவேற்பு இருக்கிறத பார்க்க முடியுது. ஸ்டாலின் என்ன தான் ரோட் ஷோ மற்ற விஷயம் என்ன தான் பண்ணாலும், வீட்டுக்கு வீடு போய் பார்த்தாலும் அந்த மக்கள்கிட்ட அதிருப்தி இருக்குல்ல, அது வந்து கண்டிப்பாக வந்து வெளிப்படுறத பலரோட பேச்சு வந்து பார்க்க முடியுது. இப்போ ஸ்டாலினோட செயல்பாடு எப்படி இருக்குன்னா, மிக சிறப்புன்னு சொல்லி ஒரு 11% மக்களும் வந்து வாக்களிச்சிருக்காங்க. அடுத்து வந்து சுமார்னு ஒரு 32% மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. மோசம்னு ஒரு 41% மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. ஆக இப்படியான விஷயங்கள் பார்க்கும்போது சுமார் மற்றும் மோசம் அப்படின்னு கிட்டத்தட்ட என்னென்னா 73% மக்கள் வந்து வாக்களிச்சிருக்காங்க. இதுலேருந்து சூப்பர்னு சொல்கிறது அது வந்து 11% மக்கள் தான். ஆக ஸ்டாலினுக்கு எதிராக தான் மக்களுடைய மனநிலை இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஆக்சுவலாக இந்த கருத்து கணிப்புலாம் வந்து ஒரு ரேண்டமாக எடுத்தால் கூட அதை வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நம்ம வந்து அதை வந்து இந்த ஆட்சியை வந்து எடை போடுறதுக்கான ஒரு கருவியாக தான் பார்க்க வேண்டியது. அது என்ன மெத்தடில் எடுத்தாங்க, எப்படி எல்லாம் எடுத்தாங்க, அதெல்லாம் தாண்டி இது வந்து ஒன் ஆஃப் த வியூவாக தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. இதையெல்லாம் தாண்டி திமுக மிச்சம் இருக்கிற இந்த 10 மாதங்களில் எப்படியான ஆட்சியை கொடுக்க போகுது அப்படிங்கிற விஷயமும் இதுக்கான அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பாக பார்க்க முடியுது. இன்னும் குறிப்பிட்டு நம்ம சொல்ல போனோம்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் செயல்பாடு வந்து ரொம்ப மோசமாக இருக்கிறது தான் பல்வேறு கருத்துக்கள் செய்யுது. அப்புறம் வந்து ஓட் பேங்கும் வந்து டஃப்பாக இருக்கிறத பார்க்க முடியுது. 3% தான் ஓட் பேங்க் வந்து இருக்கிறத பார்க்க முடியுது. ஒருவேளை சீமானும் அல்லது நம்ம தாவேகா அந்த கட்சியும் வந்து கொஞ்சம் ஏதாவது இவங்களோட காம்பினேஷன் பண்ணி ஏதாவது பண்ணாங்கன்னா, பிஜேபி இந்த அலைன்ஸ் விட்டு வெளில போச்சுன்னா, ஓப்பனாக சொல்கிறேன், மிகப்பெரிய அளவுக்கு பெரும்பான்மையாக வந்து எடப்பாடி வந்து முதல்வராக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. திமுக நம்ம என்ன நினைக்கிறோன்னா, வெற்றி தோல்வியை தாண்டி மக்கள் நலன் சார்ந்து அது திட்டங்களை செயல்படுத்தி சிஸ்டத்தை வந்து சரி பண்ணாங்கன்னா அதோட வெற்றி வாய்ப்பு வந்து அது இயல்பாக அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம். இல்லை மக்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கலாம் அல்லது வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு முயற்சி பண்ணாங்கன்னா அந்த திட்டங்கள் வந்து நிறைவேறாது. கண்டிப்பாக பிஜேபி என்ன பண்ணுவாங்கன்னா, கண்டிப்பாக திமுக தோற்கடிக்கிறதுக்காக விஜய்க்கு ஆதரவாக செயல்படுறதுக்கோ அல்லது வந்து ஏடிஎம்கேக்கு ஆதரவாக வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் பார்த்தோன்னா திமுக சறுக்கலையே சந்திக்க வாய்ப்பு இருக்குது. திமுகவின் செயல்பாடு பொறுத்து தான் அது வெற்றி தோல்வி இருக்குது. அடுத்த வீடியோ பார்ப்போம். நன்றி, வணக்கம்.